அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் மீனராசி அன்பு நேயர்களுக்கு நவம்பர் 10க்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் இந்த மீனராசி அன்பு நேயர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஆன்மீக சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மீன ராசி அன்பு நேயர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இப்போ பிறந்தது போல தான் இருக்குது. அதுக்குள்ளே நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பிறந்துருச்சு. மேலும் இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரக நிலைகள் ஏராளமான மாற்றத்தை நம்ம பார்த்துருப்போம். நவம்பர் மாதத்திலும் கிரக நிலைகளின் மாற்றம் அப்படிங்கிறது காணப்படுது. இந்த மாற்றத்தால் சில ராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும், சில ராசிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. அவர் நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதியும் அடைய போகிறாரு. பொதுவாகவே சில ராசியில் குரு பகவான் உச்சமடைந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும், சில ராசியில் குரு பகவான் உச்சத்தில் இருந்துகிட்டே வக்ரமான நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறார். அது மட்டும் இல்லாமல் சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்காங்க. இதில் சூரியன் நீச்சம் அடைஞ்சாலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் புதனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரப்போகிறாங்க. மேலும் சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே வீட்டில் 26ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவானும் பயிற்சியாக போகிறாரு. ஏற்கனவே அங்கே செவ்வாயின் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. அதை தவிர குருவின் பார்வையும் அமைஞ்சிருக்கு. மேலும் சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீன ராசி மற்றும் மீன லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இன்னும் சிலருக்கு ஏற்றங்களும் கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைவதால் குழந்தைகளோடு சந்தோஷமாக நீங்கள் பொழுதுபோக்க கழிப்பீங்க. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த விஷயங்களும் நடக்கும். ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாம் தீரப்போகுது. கடன் கிடைக்கும், கடனை அடைப்பீங்க. நிறைய பேர் கல்வி கடன், வீட்டு கடனை அடைத்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கிக்கும் உங்களுக்கு சம்பந்தம் ஏற்படும். மீனத்திற்கு இருக்கக்கூடிய டென்ஷன், மன அழுத்தம் நீங்கி கவலைகள் தீரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். எதிர்பார்த்த வேலை, படிப்பு, ஊதிய உயர்வு போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இன்னும் சிலருக்கு அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும். சூரியன் செவ்வாய் தன் வீட்டில் பாக்கியத்தில் இருப்பதால் நல்ல நல்ல நன்மைகளை கொடுப்பாங்க. மீனம், விருச்சகம், கடகம், மகரம், ரிஷபராசியினருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மீன ராசினருக்கு நிறைய தைரியம் உண்டாகும், தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும். குழந்தைகளோடு நட்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. குழந்தைகளின் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். நிறைய மனக்கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை தான் செய்ய வேண்டும், இதுதான் சரியான வழி என்பதை புரிந்து கொள்வீங்க. இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கள் போகுது. அது மட்டும் இல்லாமல் அபார வெற்றியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். நிறைய பரிசுகள், ஏற்றங்கள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு யோகம் கிடைக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மனை மனதார வழிபடுவது உங்களுக்கு தேவையானவை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துங்க.
ஸோ இந்த பதிவை வந்து மீனராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக படுங்க. கண்டிப்பாக அந்த மீனாட்சி அம்மன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. மேலும் மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் இத்தனை நாளும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை அலட்சியமாக பார்த்தவங்களும் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். அந்தஸ்து கௌரவம் என உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாட்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். தனியார் நிறுவன பணியாட்களுக்கு வேலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும். கோவில்களுக்கு செல்ல முடியவில்லையே, வேண்டுதலை நிறைவேற்ற முடியவில்லையே அப்படின்னு தவித்து வந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும். பொருளாதார நிலையும் உயரும். அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறையாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். குழப்பங்கள் விலகி முன்னேற்றத்தை நோக்கி நடை போடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். நட்பு வழியே உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 12 அப்படின்னு சொல்கிறாங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்துள்ள நிலையில் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய ராகு சனியின் காரகத்துவம் பெற்றிருப்பதால் திடீரென செலவுகள் அலைச்சல்கள் சங்கடத்தை உள்ளாக்கும். ஆனாலுமே உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் மனதில் சஞ்சலம் சவாலம் உண்டாகும். தவறானவர்களையும் நல்லவராக நம்பி ஆரம்பிப்பீங்க. அவர்கள் வழியே படிப்பினை கற்றுக்கொள்வீங்க. ஞான மோட்சகக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ருகுரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பு பிரச்சனை சோதனை வந்தாலுமே அதையெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. வேலைகளில் பிரச்சனை, தொழிலில் தடை, வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலை இனி மாறப்போகுது. வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. இன்னும் சிலருக்கு திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது. பிள்ளைகளுக்காக மனம் வருந்தி கொண்டிருந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 12 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றகரமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்கள் கனவுகளை நனவாக்குவார். நீண்ட நாட்களாக இருப்பறியாக இருந்த வேலை நடக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும். வங்கியில் கேட்டிருந்த கடன் உதவிகளும் கிடைக்கும். இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் 5ஆவது இடத்துல சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் உங்கள் தைரியம் அதிகரிக்குங்க. முன்னேற்ற பாதையில் நடைபோட வைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்க செய்யும். வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மனதில் நிம்மதி கிடைக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 12, 14 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் வந்து நம்ம மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் 10க்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது. இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, முக்கியமாக ஏதாவது கெடுபலம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.